நெல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் நெல்லை வந்து அலட்சியமாக எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வளர்க்குறீங்கன்னு வைங்க, 1500 கிலோ கிடைக்குங்க. எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் அந்த விதை நம்ம என்ன போடுறோமோ அதோட அதிகபட்ச லாபம் எதுவோ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இலக்கு, தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏடிடி 54ன்னு ஒரு ரகம் நான் நடுறேன் அப்படின்னா 2500 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கணும். கடையில் வாங்கி போடுற டாட்டா நெல் அக்ஷயா அது வாங்கி போடுறேன்னா 2400 கிலோ எனக்கு கிடைச்சி ஆகணும். ஏன் கிடைக்கணும்? உதாரணத்துக்கு 1500 கிலோ கிடைக்குதுன்னு வைங்க, 1500 கிலோ கிடைக்குதுன்னா 10 ரூபா விலை வைங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்காக 10 ரூபா விலை வைங்க. 1500 ரூபாயை 10ஆல் பெருக்கினீங்கன்னா 15000 ரூபா. உங்களுக்கு 2500 கிலோ கிடைக்குதுன்னு வைங்க, 10ஆல் பெருக்கினீங்கன்னா 25000 ரூபா. எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? 10000 ரூபா வித்தியாசம். நெல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது.